இனி வரும் உலகம் எப்படி இருக்க போகிறது. இதுதான் உங்களுக்கான டேக் அவே. இங்க எல்லாம் படிக்கிறீங்க, கடைசி கதை சொல்ல போறேன். எல்லாம் அப்படி நிமிந்து உட்காந்து அட்டென்டிவா என்ன பாருங்க. எல்லாரும் உங்க ஐபால்ஸ் எல்லாம் என்னதான் பார்க்கணும். தேங்க்யூ. ஒரு கதையோடு முடிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல இருந்து நீ வெளில போற. இப்ப சார் இருக்காரு ஜோகோல, ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அங்கு வரக்கூடிய காம்படிஷன் எப்படி இருக்க போகிறது, யாரெல்லாம் வரப்போறா, கல்வி சந்தைகள் திறந்து விடப்பட்டு விட்டன. இனி இந்த கிராமம் தான், இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் எதுவுமே கிடையாது. எல்லா நுழைவுத் தேர்வுகள், கடும் போட்டிகள். நுழைவுத் தேர்வினுடைய ஸ்டாண்டர்ட் மேல போயிட்டே இருக்கு, மேல போயிட்டே இருக்கு. ஒரு வடிகட்டும் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கூடுதல் செய்தி சொல்றேன். போன வாரம் தான் நான் ஒரு முக்கியமான கல்வியாளரோடு பேசிட்டு இருந்தேன். ஆந்திராவில் இருக்கிற பசங்க அவ்வளவு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ கேப்சர் பண்ணி இருக்கிறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா நீட் அடிச்சிட்டு போறான். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், அங்கெல்லாம் படிச்சு கோடிகள்ல சம்பாதிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம தமிழ் பிள்ளைகள் அதிகமா இல்ல, யூபிஎஸ்சில அதிகமா இல்ல, ரயில்வேஸ்ல இல்ல. காரணம் தேடலும் விழிப்புணர்வும் அற்ற ஒரு சமூகமாக மாறிட்டோம். கல்வியை மதிக்கிறோம், கல்விதான் சிறந்ததுன்றோம், கல்விக்காக பிச்சை எடுக்கணும்னு அவை பாடி இருக்கிறா. ஆனா விழிப்புணர்வு அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாராக இல்லை. கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்கல்ல, பேரண்ட்ஸ் இல்லையே. என்ன நினைக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டா போதும்னு நினைக்கிறோம். இல்ல, ஆந்திரா பசங்க அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை விட பல மடங்கு திறமையாளன் நீ. உனக்கு இந்த கதையை சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த கதை தான் உனக்கான வாழ்க்கையை சொல்ல போகிற கதை. நான் படிச்சப்ப நான் எல்லா ஸ்கூல்லையும் இந்த கதையை சொல்வேன். இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். நான் 3ஆம் வகுப்பு படித்தப்போ எங்களுக்கு ஒரு நல்லொழுக்க பீரியட் உண்டு, நல்லொழுக்க வகுப்புன்னு உண்டு. அதுல நீதி போதனைகள். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, சூழல் வெவ்வேறு தேவைகள் இருக்கிறதுனால. அதுல ஒரு கதை, ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு ஃப்ரெண்டு. ரமேஷ் வந்து 8வது, சுரேஷ் வந்து 5ஆம் வகுப்பு படிப்பான். ரமேஷ் வந்து சுரேஷ்ட சொல்றான், டேய் திருவிழாவுக்கு வாடா போலாம், போயிட்டு வரலாம்டா திருவிழாடா. சுரேஷ் சொல்றான், இல்லடா எங்க அப்பா விட மாட்டாரு. அவன் எத்தனாவது படிக்கிறான் சுரேஷ்? 5வது. எங்க அப்பா விட மாட்டாரு. நான் சொல்றேன்டா அப்பாட்ட, அப்படி வந்து அங்கிள் சுரேஷை அனுப்பி விடுங்க என்னோட. அவர் சொல்ல, இல்லைப்பா சின்ன பையன், எனக்கு வேலை இருக்கு. இல்லை அங்கிள், ஐ வில் டேக் கேர். ஏன் கவலைப்படுறீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், என்ன நம்பி விடுங்க. சரி பத்திரமா பார்த்துக்கியா, சின்ன பையன் நீ தான் பார்க்கணும், திருவிழாவில் கூட்டம்லாம் இருக்கும், நான் ஐ வில் டேக் கேர் அங்கிள், டோன்ட் வரி. கூட்டு போயிட்டான். திருவிழாவுக்கு போய் ராட்டினம் சுத்துறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். சாயந்தரம் ஆயிடுச்சு. இவன் சுரேஷ் சொல்றானே, லேட் ஆயிடுச்சுன்னா இருடா அப்படின்னு போய் அப்பதான் அங்க விளையாடுறான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, திரும்பி வராங்க. நல்ல ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டு தொடங்கிடுச்சு. இவங்க திரும்பி போறப்ப ஒரு காட்டை கடந்து தான் போகணும், ஒரு காடு நடுப்புற. இவன் சொல்றான், சுரேஷ் என்ன பயமா இருக்குன்னே, ஏய் வாடா வேகமா போயிடலாம், காட்டை கடந்து போயிடலாம்னா மெல்ல மெல்ல இருட்ட தொடங்குது லைட்டா. அப்படியே அப்படி போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தா ஒரு கரடி எதிர்த்தாப்புல. இவன் பார்த்துட்டான் சுரேஷ், அண்ணே கரடினே அப்படின்னு. ஆமாண்டா நானும் பார்த்துட்டேன். கரடியும் இவங்கள பார்த்துருச்சு. இவன் சொல்றான், அண்ணே கரடி பார்த்துருச்சுனே நம்மள. அண்ணே கரடி நம்மளை நோக்கி வருதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரமேஷை காணோம். அவனுக்கு மரம் ஏற தெரியும், ஓடி போய் மரத்துல ஏறிட்டான். யாரு என்ன சொன்னா அவங்க அப்பாட்ட, ஐ வில் டேக் கேர். மரத்துல போய் ஏறிட்டான், மரத்துல ஏறி ஒளிச்சுக்கிட்டான். கரடி இன்னும் நெருங்கி வருது. இவனுக்கு சுரேஷுக்கு ஒன்றும் தெரியல, என்ன பண்றது, ஐயோ கரடி நேரா வருதே, என்ன பண்ண போதோன்றப்ப ஒரு ஞாபகம். ஏதோ அவங்க தாத்தாவை யாரோ, கரடி வந்து இறந்து போன உடலை ஒண்ணு செய்யாதுன்னு ஏதோ சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. டப்புன்னு மூச்சை அடக்கிக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டான்.
செத்து போன மாதிரி கரடி வருது. இவன் மூச்சை விடாம அப்படியே படுத்துருக்கிறான். கரடி மெல்ல அப்படியே அவனை மோப்ப முடிக்குது. இவன் செத்து போன மாதிரியே கிடக்கிறான். நம்மாலும் மரத்துலேருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்ன நடக்குது அப்படி. அவன் மூக்கை வச்சு பார்க்குது, காதலெல்லாம் வச்சுட்டு சரி செத்து போயிட்டாம்புல இருக்குன்னு கரடி போயிடுச்சு. கரடி போனோடனே நம்மால் கீழே இறங்கி, டேய் சுரேஷ் அப்படி கண்ணை முழிக்கிறான். ஏய் கரடி போயிடுச்சுடா அப்படி. அப்படியானேன்னு. ஆமாண்டா வாடா அப்படின்னு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப அவன் கேட்குறான் ரமேஷ், டேய் சுரேஷ் ஒன்றுகிட்ட கேட்கணும்டா சொல்லுண்ணே. இல்லை நீ படுத்து கிடந்தி இல்லை? அம்மா அந்த கரடி ஏதோ உன் காதில் சொன்ன மாதிரி இருந்துச்சேடா, நான் அங்கேருந்து பார்த்தப்ப. அது இந்த மோப்பம் பிடிச்சிச்சு இல்லை? இவன் நினச்சிக்கிட்டான் ஏதோ சொல்லு இருக்கு போல இருக்கு, பேசியிருக்கு போல இருக்கு, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சேடா. ஆமாண்ணே ஒன்று சொல்லிட்டு போச்சுன்னே அப்படின்னு. என்னடா சொன்னிச்சு? கரடி சொன்னிச்சுன்னே, ஒரு நாளும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கேயும் போயிடாதுன்னு சொன்னிச்சுன்னே. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, உதவணும் நண்பனுக்கு. ஆபத்து நேரத்தில் நண்பனுக்கு உதவணும். நட்பு பெருசு, அவனை கை தூக்கி விடணும், அவனை காப்பாற்ற வேண்டும். இதுதான் நாங்கள் படித்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீதி போதனை இதுதான். நான் சமீபத்தில் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு புக்கு பார்க்குறேன். உங்கள் ஜென்ரேஷனுக்கு இந்த கதை இருக்கு, ஆனால் கொஞ்சம் உல்டாவாக மாற்றிருக்கிறாங்க. உங்கள் ஜென்ரேஷனில் எப்படி இந்த கதை இருக்கிறது என்றால், கவனமாக கேட்டுக்கோ. இந்த கதை எப்படி இந்த உலகம் போகுது பாரு. அதே ரமேஷ் சுரேஷ், அதே மாதிரி திருவிழா, அதே மாதிரி ரிட்டன், அதே மாதிரி லேட் ஆயிடுச்சு. எங்க ஜென்ரேஷனுக்கு தான் கரடி, ஓன் ஜென்ரேஷனுக்கு சிறுத்தை. சிறுத்தை வந்து நிக்குது. சிறுத்தை பார்த்துருச்சு நீங்கள. வழக்கம் போல சுரேஷ் பயப்படுறான், அண்ணே சிறுத்தண்ணே அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு. அண்ணே சிறுத்தை நம்மளை பார்த்துருச்சுன்னே அப்படின்னு. உடனே ரமேஷ் ஒண்ணுமே பண்ணல, கூலா பேக் ஒன்று மாட்டியிருக்கான். பேக்கை ஓப்பன் பண்றான், 2 ஷூ இருக்கு. அந்த புத்தம் புது ஷூவை எடுத்து மாட்டுறான். என்னன்னே பண்ற? ஷூவை மாட்டேன்டா. எதுக்குன்னே பண்ற அப்படி? வேகமா ஓடுறதுக்குடா அப்படி. முட்டாளானே நீ, எந்த ஷூவை மாட்டிக்கிட்டு ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமா ஓட முடியுமான்னே, முட்டாளா நீ அப்படின்னு. டேய் லூசு, நீதான்டா லூசு. என் நோக்கம் சிறுத்தையை விட வேகமா ஓடுறது இல்லை, உன்னைய விட வேகமா ஓடுறது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் உன் தகுதியையும் திறமையையும் சமயோசித புத்தியையும் வளர்த்து கொண்டால் மட்டுமே நீ சர்வை பண்ண முடியும். உனக்கான மாரல் இது. சரியா தப்பா எனக்கு தெரியாது, இதுல மனிதாபிமானம் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் போட்டி நிறைந்த உலகத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் அப்படின்னா அந்த போட்டிக்கு தயாராகணும். நீ போய் அந்த போட்டியில் உட்கார்றப்ப, ஒரு இன்டர்வியூல உட்கார்றப்ப, ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறப்ப, உன்னிடம் யாரும் கேட்க போறது இல்லை நீ எங்கிருந்து வருகிறாய், உங்க அப்பா அம்மா எப்படி, நீ எந்த ஊர், கிராமமா நகரமா, உயரமா குள்ளமா, அழுக்கா சப்பு, எதுவும் கேட்க மாட்டாங்க. உன் திறமையை மட்டும்தான் பார்ப்பார்கள். அந்த திறமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நான் வளர்ப்பேன், எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை விதை இருக்கிறது அப்படின்னா இந்த அண்ணனுக்கு ஒரு பலத்த கரவொலி.